வெல்கம் டு டிஎம்எஸ் ஸ்டடி சென்டர் ஜென்ரல் இங்கிலீஷ். இப்போது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன சிலபஸ் டிஎன்பிசி கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ படிக்கிறப்பவும் அந்த சிலபஸ் வந்து உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கணும். ஏன் பக்கமாக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ன போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கோம், சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நம்ம 6th to 10th புக் 12th புக்கை நம்ம எடுத்துகிட்டு சும்மா சிலபஸில் என்ன இருக்குன்னே தெரியாமல் இங்கிலீஷ் போர்ஷன் படிக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் சிலபஸ் எப்பவுமே பக்கத்தில் இருக்கணும். அதில் என்ன போர்ஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இனி என்ன போர்ஷன்ஸ் பேலன்ஸ் இருக்குது, அது எக்ஸாமுக்குள்ளே அது எப்படி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் ஷெட்யூல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கொஷின்ஸில் 1 or 2 கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் 6th to 12th புக்ஸு எல்லா புக்ஸும் நான் வந்து கவர் பண்ணி ஆகணும், படிக்கணும் அப்படின்னு படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ, ஏன்னா அதில் 95 to 98 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து வரும் சிலபஸ்லேருந்து மட்டும். அப்போது நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் கான்ஃபிடெண்ட்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 6th to 12th புக்கை நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் சி ஆத்தர்ஸ் அண்ட் தேர் லிட்ரரி ஒர்க்ஸ் பார்க்குறோம். ஏன் இதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் பார்ட் சி அப்படின்னா, நம்ம இதில் கொடுத்துருக்கிற போயம்ஸ், அந்த போயட்ஸ் யார், இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆத்தர் யார் அப்படிங்கிறதுலேருந்தே 30 to 35 கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். உங்களுக்கு வந்து ஆத்தரோட பேரில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி நான் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் டைம் ரொம்ப வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கே போயிடும். ஸோ அதெல்லாம் வேணாம். நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஒரு போயம் பார்த்தோன்னையும் இல்லை ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்த்தோன்னையும் அதோட ஆத்தர் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வர்றது வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்தோன்னையும் உங்களுக்கு அந்த ஆத்தர் யார் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். இல்லை ஆத்தரோட நேம் கொடுத்து கேட்டாங்கன்னா அவர் எழுதின போயம் என்னென்ன அப்படின்னு ஞாபகம் வந்துடும். பார்ட் சியில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மேட்ச் த போயம்ஸ் வித் த போயட்ஸ். அதாவது என்னென்ன போயம் இருக்குது அதை போயட்ஸோட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எ சாம் ஆஃப் லைஃப், ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ. லைஃப்னா நம்ம லாங்காக இருக்கணும்னு நினைப்போம், அப்போ சாம் ஆஃப் லைஃப்னா லாங்ஃபெல்லோ. பி த பெஸ்ட், டக்ளஸ் மலாச். மால் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம், ஸோ பி த பெஸ்ட்னா டக்ளஸ் மலாச். க்ரை ஆஃப் தி சில்ட்ரன், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். எலினா சில்ட்ரன் பார்த்து அழுவாங்க, அப்போ எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். த பியானோ, டிஹெச் லாரன்ஸ். லான் ஞாபகம் வச்சுக்கோங்க. லான்னா புல்வெளி, புல்வெளியில் பியானோ வாசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன்லினஸ் அப்படின்னா கம்பீரமாக அப்படின்னு ஞாபகம் வைப்போம்ல, அப்போது மேன்லினஸ் ரட்யார்ட் கிப்ளிங். ரட்யார்டு வந்து ரூடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன்லினஸ் கம்பீரமாக ரூடாக இருப்பாங்க, மேன்லினா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கோயிங் ஃபார் வாட்டர், ராபர்ட் ஃப்ராஸ்ட். வாட்டர் வந்து உறைஞ்சிடுச்சு, வாட்டர் தானே உறையும், அப்போ கோயிங் ஃபார் வாட்டர், ராபர்ட் ஃப்ராஸ்ட். எர்த், கலீல் கிப்ரான். நம்ம வேஸ்டான, அதாவது கழிஞ்சதெல்லாம் எர்த்தில் போடுவோம் அப்படின்னு அதனால் கலீல் கிப்ரான் எர்த்து. த அப்பாலஜி, ராபர்ட் வால்டோ எமர்சன். எமர்சன் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வால்ல அப்புறம், அப்போது எமர்சன் அப்பாலஜி. பி கிளாட், யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ், ஜாக் ப்ரலோட்ஸ்கி. ஸ்கைன்னு வருதா லாஸ்ட்டு, அப்போது நம்ம உடம்புலையே நோஸுங்கிறது நம்ம உடம்புல மேலே இருக்குது, அப்போ ஸ்கையில் இருக்கிற மாதிரி, மேலே ஸ்கைனா மேலே, அப்போது ஜாக் ப்ரலோட்ஸ்கி. த ஃப்ளையிங் ஒண்டர், ஸ்டீஃபன் வின்சென்ட் பேனட். இப்போ பெனட்னா கார், பேனட் ஞாபகம் வச்சுங்க. காரில் பேனட் இருந்தால் நம்ம ஸ்பீடாக பறக்கலாம், அப்போ ஸ்டீஃபன் வின்சென்ட் பேனட்னா த ஃப்ளையிங் ஒண்டர். ஈஸ் லைஃப் பட் அ ட்ரீம், லூயிஸ் கேரோல். இது வந்து சிலபஸில் கிடையாது, ஆனால் இந்த டைட்டிலை அடிக்கடி கேட்குறாங்க அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எக்ஸாமில், ஸோ இதை வச்சுருக்கேன். ஈஸ் லைஃப் பட் அ ட்ரீம், லூயிஸ் கரோல். கரோல் கார் இருக்கா, இந்த கார் வந்து ட்ரீம் அடிச்சுட்டு நம்ம கார் ஓட்டக்கூடாது, அப்படி இருந்தால் லைஃபுக்கு ஆபத்து, அதுதான் ஈஸ் லைஃப் பட் அ ட்ரீம், லூயிஸ் கரோல். பி த பெஸ்ட், டக்ளஸ் மலாச். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், சிலபஸில் 2 டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓ கேப்டன் மை கேப்டன், வால்ட் ஒயிட்மேன். அப்போ
கேப்டன் ஒயிட் அப்படின்னு ஒரு வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸ்னேக் டிஹெச் லாரன்ஸ், இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். டிஹெச் லாரன்ஸ்னா லான் ஞாபகம் வச்சுங்க. பியானோ அதில் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி லான்னா அதில் பாம்பு வருது. லான்னா என்ன, புல்வெளி, அதில் பாம்பு வந்துட்டு இருக்கு, பியானோ வாசிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், கமலாதாஸ். கமலாதாஸ் வந்து நம்பூர் லேடி, கேரளா, இந்தியாங்கிறதுனால சொல்கிறேன். கேரளாவில் இருக்க அந்த லேடி வந்து கிண்டர் கார்டன் படிக்கிறப்ப என்ன பனிஷ்மெண்ட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரோட ஃபேமஸ் போயம் வந்து வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். அது ஞாபகம் வச்சுங்க. த மேன் ஹீ கில்டு, தாமஸ் ஹார்டி. ஒருத்தரை கொலை பண்ணுறோன்னா ஹார்டாக இருக்கணும் அவங்க மனசு அப்படிங்கிறது தாமஸ் ஹார்டி, த மேன் ஹீ கில்டு. 9 கோல்டு மெடல்ஸ், டேவிட் ராத். டேவிட்டுங்கிறவன் வந்து 9 கோல்டு மெடல்ஸை வாங்கினான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது செகண்ட் பார்ட், விச் நேஷ்னாலிட்டி த ஸ்டோரி பிலாங்ஸ் டு. அதில் ஃபஸ்ட்டு த செல்ஃபிஷ் ஜெயிண்ட், ஐரிஷ், ஆஸ்கர் வைல்டு. ஐரிஷ்ங்கிறது ஆஸ்கர் வைல்டோட நேட்டிவ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஜெயிண்ட், செல்ஃபிஷ் ஜெயிண்டில் ஜெயிண்ட்னா என்ன, பெருசு. ஆஸ்கர் வைல்டு, வைல்டுனா என்ன, பெரிய காடு ஒன்று இருக்குன்னு, வைல்டாக இருக்குன்னா காடு, அப்போ பெரிய காடு. ஐரிஷ், பெரிய காடு பார்க்குறப்ப ஐ அப்படின்னு பார்ப்போம்ல, அதுதான் இந்த செல்ஃபிஷ் ஜெயிண்ட், ஐரிஷ், ஆஸ்கர் வைல்டு. நெக்ஸ்ட்டு த லாட்ரி டிக்கெட், ஆண்டன் செக்கவ், ரஷ்யன். லாட்ரி டிக்கெட்டை செக் பண்ணுறான் ஆண்டன் செக்கவ். ரஷ்ஷாக இருக்கிறப்ப தானே லாட்ரி டிக்கெட் செக் பண்ண முடியும், அப்போ அவன் ரஷ்யன். லாஸ்ட் லீவ், அமெரிக்கன், ஓ ஹென்ரி. லாஸ்ட் லீஃப், ஒரு மரத்தில் லாஸ்ட்டாக ஒரு லீஃப் இருக்குது, அப்போது ஓ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான் ஓ ஹென்ரி. இப்போது ஓ ஹென்ரி, அமெரிக்கா. அமெரிக்காங்கிறத வந்து பேரிக்கான்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து காமெடியாக தான் இருக்கும், ஆனால் எவ்வளோ தான் கேவலமாக நம்ம லிங்க் வச்சாலும் நம்ம அது கேவலமாக இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாம் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். ஸோ நம்ம மனசுக்குள்ளே தானே அந்த இதை நினச்சிக்கிறோம், அதனால் எப்படியாவது கிளிக்கு ஆகுன்னா போதும். அதுக்கு ஏதாவது இதை விட உங்களுக்கு ஈஸியான லிங்க் கிடைச்சா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து சிலருக்கு வைக்க தெரியாது, அதனால் எக்ஸாமில் அந்த பேரெல்லாம் மக்கப் பண்ணிட்டு வரதுக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் அது வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். பெரிக்கா மரத்துலேருந்து லாஸ்ட் லீஃப் விழுறப்போ நம்ம ஓ ஹென்ரி அப்படின்னு ஓ அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான் அது. ஹவு த கேமல் காட் இட்ஸ் ஹம்ப், பிரிட்டிஷ், ரட்யார்ட் கிப்ளிங். பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்பவுமே ரூடு, இங்கே வந்து நம்மள 300 இயர்ஸ் ஆட்சி பண்ணாங்களே, ஸோ அவங்க ரூடாக இருப்பாங்க. கேமல் மேலே ரூடாக இருக்க பிரிட்டிஷ்காரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டூ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்சு, கைடி, மாப்பசன்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கூப்பிடுவோம், ஹாய் கைஸ் அப்படி தானே கூப்பிடுவோம். அப்போ கைடி, மாப்பசன்ட் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், டூ ஃப்ரெண்ட்ஸில் எஃப் வருதா, அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் எனக்கு கிளிக் தெரியல. அடுத்தது ரெஃப்யூஜி, சைனீஸ், பேர்ல் எஸ் பக். ரெஃப்யூஜினா யார், அகதிகள். அகதிகள் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே வர்றப்ப அவனை முத்து மாலை போட்டு வர வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கங்க. இல்லை அப்படின்னா சைனாவில் பீப்புளே, அந்த நேட்டிவ் பீப்புளே வந்து அகதிகள் மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. அது போக சைனாவில் வந்து ஆர்டிஃபிஷியல் பேர்ல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் அதுவும் லிங்க் வச்சுங்க. ஓப்பன் விண்டோ, மியான்மர், ஹெக்டர் ஹியூஜ் முன்ரோ. அவர் வந்து சகின்னு கூட சொல்லுவாங்க. இப்போது ஓப்பன் விண்டோ எப்படி ஓப்பன் ஆகும்னு நம்ம தலையில் முட்டுனா ஓப்பன் ஆகும், அப்போ முன்ரோ, ஹியூஜ் முன்ரோ ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்புறம் மியான்மர் கண்ட்ரிக்கு நம்ம இந்தியா வந்து எப்பவுமே ஓப்பன் டோர் பாலிசி தான். அப்போ அவங்க எப்போ வேணாலும் உள்ளே வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் விண்டோனா மியான்மர். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் ஷார்ட் ஸ்டோரி. இதில் ஃபஸ்ட்டு 7 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 7 ஷார்ட் ஸ்டோரி, அதோட ஆத்தர் யார் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 8th வந்து எ மேன் ஹூ ஹேட் நோ ஐஸ். இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் உள்ளே போய் படிக்க வேணாம். இந்த 8th இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு டு 7th வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்புறமா பார்ப்போம்.
ஸ்டோரி என்னன்னு அப்புறமா பார்ப்போம். இப்போ 8th-லேருந்து 16th வரைக்கும் நம்ம ஆத்தர் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். எ மேன் ஹூ ஹேட் நோ ஐஸ், மெக்கன்லி கண்டர். கண் அப்படின்னா என்ன, ஐஸ். கண்டர் அப்படின்னா நோ ஐஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு த டியர்ஸ் ஆஃப் தி டெசர்ட், பாவ்லோ சால்ஹோ. இதில் டெசர்ட்டில் போகிறப்போ நம்ம அழுக வரும். ஸோ அவனை பார்த்து நாம் பாவம் அப்படின்னு நினைப்போம்ல, அதுதான் பாவ்லோ சால்ஹோ. அடுத்தது சாம் த பியானோ டாமி ரகிள்ஸ். சாம் டாம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. த ஃபேஸ் ஆஃப் ஜூடாஸ் இஸ்காரியட். ஜூடாஸ் இஸ்காரியட் யார் அப்படின்னா ஜீசஸை காட்டி கொடுத்தவன். ஸோ அவன் எப்படி இருப்பான், மனசு ஃபுல்லாக வஞ்சனையாக இருக்கும்ல அவனுக்கு. ஸோ அவன் மனசில் வஞ்சனை இருக்கிறவன் எப்படி இருப்போம்னு நினைப்போம், நம்ம ஒல்லியாக இருப்பான் அப்படின்னு நினைப்போம்ல, அவன் தான் போனி. போனினா எலும்பாக இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஜூடாஸ், த ஃபேஸ் ஆஃப் ஜூடாஸ் இஸ்காரியட்னா போனி சாம்பர்லைன். ஸ்வெப்ட் அவே, சூசன்னா ஹெக்லிங். ஸ்வெப்ட் அவேன்னா என்ன, அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ சூதானமாக இல்லைன்னா அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எ க்ளோஸ் என்கவுண்டர், ரெக்ஸ் காக்கர். குடிக்கிறவங்க குடிச்சா அது உங்களை என்கவுண்டர் பண்ணிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. காட் ஸ்னீசிங், ஆஸ்கர் வைல்டு. ஆஸ்கர் அவார்டு வாங்கினோம்னா நம்ம ரொம்ப குளிர்ந்துருவோம்ல, அப்போ நம்மளுக்கு தும்பல் வர ஆரம்பிச்சிடும். ஸ்னீசிங்னா தும்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. த வுட்டன் பவுல், லியோ டால்ஸ்டாய். வுட்டன் பவுலில் நாம் லியோ காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சுவாமி அந்த சம், ஆர்கே நாராயணன். நாராயணன் சுவாமி கடவுளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th பார்ட் விச் நேஷ்னாலிட்டி த போயட் பிலாங்ஸ் டு. இதில் நிறைய போயட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவன் எந்தெந்த நேஷன்னு நாம் எழுதணும்ல. அதுக்கு நான் இப்போ அமெரிக்கன்னா அவங்களுக்கு கீழே நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிற போயட்ஸ் ஒரு 7 பேர் வராங்க. பிரிட்டிஷ்னா அதுக்கு கீழே ஒரு 7 பேர். இந்தியன்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அதர்ஸ் ஏன்னா அவங்கள ஒரு கண்ட்ரி தான் இருக்குது, ஸோ அதர்ஸ்ன்னு போட்டேன். கன்னடியன்னா கன்னடாவில் ஆர்கிபால் லாம்ப்மேன். லெபனீஸ் கலீல் கிப்ரான். ஸோ இதில் நீங்கள் இதை வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதை திருப்பி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த அமெரிக்கன் கீழே நம்ம இந்த போயட்டை தான் படித்தோம், ஸோ இவன் அமெரிக்கன்னு ஒரு ஞாபகம் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு உங்களால் ஏதாவது லிங்க், இப்போ நான் முன்னாடி கொடுத்த மாதிரி ஏதாவது லிங்க் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அது எக்ஸாமில் போய் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. 6th பார்ட் கேரக்டர்ஸ், கோட்ஸ், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். இதோட ஆத்தர்லாம் நம்ம படிக்கணுமா, இந்த ஒர்க்ஸோட ஆத்தர்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு கொஷின் வரும். இதில் கேரக்டர்ஸ், கோட்ஸ், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும்தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுதணும்ல, அதுக்காக இந்த கிளிக் கொடுக்குறேன். தக்காளி சிவசங்கரன் பிள்ளை, ஃபார்மர். இவர் இந்த ஃபார்மர்னா யார், விவசாயி. அப்போது விவசாயம்னா தக்காளி, இது ரெண்டும் உங்களுக்கு ஈஸியாக லிங்க் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி சொல்ல தேவையில்ல. நெக்ஸ்ட்டு கமலாதாஸ் பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டன், மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். ரெண்டுமே அவங்களோட ஒர்க்கு தான். ஸோ கமலாதாஸ் நம்ம ஊர் லேடியில், அதாவது கேரளா, கிண்டர் கார்டனில் படிச்சுட்டு இருக்கிறப்ப பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு கிராண்ட் மதர் பாட்டி வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறத லிங்க் பண்ணிங்க. அடுத்தது சுவாமி அந்த சம் ஏற்கனவே சொல்லிட்டேன். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், அதுவும் முன்னாடியே சொல்லியாச்சு. அடுத்தது 6th தன்கோபால் முகர்ஜி, காரி த எலிஃபண்ட். தன்கோபால்னா தடிமனான கோபால், அப்போ அவன் எலிஃபண்ட் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. தீபா அகர்வால், ஆஃப்டர் த ஸ்டார்ம். ஆஃப்டர் த ஸ்டார்ம்னா புயலுக்கு அப்புறம் விளக்க அணைஞ்சிருச்சு, ஸோ தீபம் ஏற்றி வைக்கிறோம், அதனால தீபா அகர்வால் ஆஃப்டர் த ஸ்டார்ம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், விஷன் ஃபார் தி நேஷன். இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது இந்திரா ஆனந்த கிருஷ்ணா, த நீம் ட்ரீ. வேப்ப மரத்துக்கு அடியில் இந்திராவும் கிருஷ்ணாவும் ஆனந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லக்ஷ்மி முகுந்தன், த ஆன்ட் ஈட்டர் அண்ட் த தேசி.
லக்ஷ்மி வந்து ஆன்டீட்டரை முடுக்குனா. ஸோ லக்ஷ்மி முகுந்தன் ஆன்டீட்டர் அண்ட் தேசி. டாக்டர் நீரஜா ராகவன் த சன்பீம். சன்பீம்ங்கிறது வந்து என்ன, ரொம்ப நீளமாக அடிக்கும்ல, அப்போ நீரஜா ராகவன். இதெல்லாம் வந்து எனக்கு தோணுன சில இதுதான் டிப்ஸ் தான். உங்களுக்கு இதை விட ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th பார்ட் வந்து ட்ராமா. ஃபேமஸ் லைன்ஸ் கேரக்டர்ஸ் கோட்ஸ் ஃப்ரம் இந்த 2 ஜூலியஸ் சீசர்லேருந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்லேருந்தும் கேட்பாங்க. இது ரெண்டுமே தெரியும் நம்ம எல்லாத்துக்கும், ஃபேமஸான இதுதான், ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் தான். 14th பார்ட் அடுத்தது. நெக்ஸ்ட்டு 8th 9th அப்புறமா பார்க்கலாம். இது 14th பார்ட்டில் மென்ஷன் த போயம் இன் விச் தீஸ் லைன்ஸ் அக்கர். அப்போது போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த எந்த போயம்லேருந்து இது வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம அதோட ஆத்தரையும் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர் அப்படின்னா கிரேஸ் நிக்கோல்ஸ் இதோட ஆத்தரு. கிரானின்னா யார்? பாட்டி வந்து நம்ம மேலே எப்பவுமே பாசமாக இருப்பாங்க. அந்த பாசம்னா கிரேஸ். அப்போது கிரானினா கிரேஸ் நிக்கோல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வித் அ ஃப்ரெண்ட் விவியன் கவுல்டு. வித் அ ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு கூட அப்படிங்கிறதான அர்த்தம். அப்போது நம்ம கூட இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி. அப்போது வி அப்படின்னு வருதா, விஐ 2 விஐ வருது. ஸோ அப்போ 2 வித் அ ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு கூட, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. டு குக் அண்ட் ஈட் எம்மா ரிச்சர்ட்ஸ். நம்ம வீட்டில் அம்மா வந்து குக் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சாப்பிட கொடுப்பாங்கள்ல. ஸோ குக் அண்ட் ஈட்னா அம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்மா ரிச்சர்ட்ஸ். டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட். ஹென்ரி லூயிஸ் விவியன் டெரோசியோ. இவர் ஹென்ரி லூயிஸ் விவியன் டெரோசியோ வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவில் படிப்போம், யங் சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு படிப்போம். ஸோ அவர் வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக்காக இருப்பார். அவர் தான் வந்து இந்தியாவை பற்றி எழுதியிருக்கிறாரு. டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட். எ டைகர் இன் அ ஜூ. லெஸ்லி நோரிஸ். டைகர் வந்து ஜூவில் அடைச்சி வைக்கிறப்போ அதுக்கு வந்து ரொம்ப கோவமாக இருக்கும். நம்ம கோவமாக இருக்கிறப்போ மூக்கு சொறிவாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, நோஸ் சொறிவாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த நோரிஸ் வந்து நோஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. டைகர் இன் அ ஜூ, லெஸ்லி நோரிஸ். நோ மென் ஆர் ஃபாரின், ஜேம்ஸ் கிரிக்கப். அப்போது இதில் வந்து என்னென்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனே வந்து ஃபாரினர் மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோ மென் ஆர் ஃபாரின், யாருமே ஃபாரினர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இந்த டாப்பிக்கில். அப்போது இப்படி ஒருத்தன் சொல்கிறவன் இந்த காலத்தில் வந்து கிறுக்கனாக பார்ப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் கிரிக்கப். லாஃப் அண்ட் பி மெரி, ஜேம்ஸ் மேஸ்ஃபீல்டு. இதில் வந்து ஃபீல்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபீல்டுனா ஒரு இடம், அங்கே சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. லாஃப் அண்ட் பி மெரி. நெக்ஸ்ட்டு த அப்பாலஜி, த ஃப்ளையிங் ஒண்டர், இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்தது 18th பார்ட்டில் டு விச் பீரியட் த போயட் பிலாங்ஸ். இதில் ஒரு 6 போயட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த பீரியடை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஃபஸ்ட்டு எந்த பீரியட்னு பார்த்துக்கலாம், அப்புறம் அவங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பீரியடை கொடுத்துட்டு இந்த பீரியடில் இருந்தவங்க யார் அப்படின்னும் கேட்கலாம். இல்லை இந்த இங்கிலீஷ் ரினைசான்ஸ் பீரியடில் யார் இருந்தாங்க, ரொமான்டிக் பீரியடில் யார் இருந்தாங்க அப்படின்னும் கேட்கலாம். இல்லை ஒரு போயட்டை கொடுத்துட்டு இவங்க எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியரு. இவர் வந்து ரினைசான்ஸ் பீரியடை சேர்ந்தவர். ரினைசான்ஸ்னால் என்ன? மறுமலர்ச்சி. அவரோட ஒர்க் எல்லாமே வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்த மாதிரி இருந்துதான். ஸோ அவர் வந்து ரினைசான்ஸ் பீரியடை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. வால்ட் வைட்மன்னு, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ. இவங்க 3 பேருமே வந்து ரொமான்டிக் பீரியடை சேர்ந்தவங்க. ரொமான்டிக்னா அவங்க ஒர்க்கெல்லாம் ரொமான்டிக்காக இருக்கும், அதில் ரொமான்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு பீரியட் அப்போது ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோடு எழுதிட்டு இருந்தாங்க. இவங்க அதெல்லாம் தகர்த்துட்டு அவங்களோடதில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் கேஷுவலாக எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்களாம் ரொமான்டிக் பீரியடு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ஆனி லூயிஸ் வாக்கர், டிஹெச் லாரன்ஸ், இவங்க 2 பேரும் வந்து மாடர்னிசம், அதாவது இப்போத்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆனி லூயிஸ் வாக்கர், டிஹெச் லாரன்ஸ் வந்து மாடர்னிசம் சேர்ந்தவங்க. இப்போ அவங்களோட பீரியட் என்ன பீரியட்லேருந்து என்ன பீரியட் வரைக்கும் இருந்தாங்க, எந்த இயர் வந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தாங்கங்கிறத பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து 1564 to 1616. வில்லியம் ஷேக்ஸ்பியரை வந்து நம்ம பீரியட் ஆஃப் ஆத்தர் ஆஃப் ஆல் டைம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அவரோட கதைகள் வந்து இப்போ படித்தாலும் நம்ம மனசில் இப்போ நம்ம வடிவேல் காமெடியில் எப்போ பார்த்தாலும் அது வந்து சிரிப்போம். ஸோ அது மாதிரி ஷேக்ஸ்பியர் ஒர்க்கெல்லாம் எப்போ படித்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போது அதுக்கு அந்த நம்ம காலத்தோடு அது லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 1564 அது அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 16 to 64. அப்போது சின்ன வயசுலேருந்து 16ங்கிறது சின்ன வயசா, 64 வயசாகிற வரைக்கும் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வால்ட் ஒயிட்மேன், இவர் வந்து ஒயிட் மேன், வெள்ளை மனசா 19 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும், 1992 வரைக்கும் வெள்ளை மனசோடவே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தில் 2 W வரும். அதே மாதிரி இவரோட பீரியடும் 1770, 7 ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. 1850 ஏதாவது லிங்க் வச்சுங்க, எனக்கு எதுவும் தோணலை. அடுத்தது ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ, இவர் நம்ம வேலூர் மியூட்டனி ஞாபகம் இருக்குல்ல, அந்த வேலூர் மியூட்டனி எப்போ ஆரம்பிச்சது, 1805. அப்போது அதுக்கப்புறமா லாங்ஃபெல்லோ வந்து பிறந்திருக்காரு. எது வரைக்கும் இருந்தாருன்னா லார்ட் ரிப்பனோட லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேஷன் வரைக்கும் இருந்திருப்பாங்க. இது ஏன் நான் ஹிஸ்ட்ரியோட லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்போ அது எது கூட வேணாலும் லிங்க் வச்சுக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கட்டும். அப்போ தான் எப்போ நம்ம அதை பார்க்குறப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ரீகால் ஆகும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் உங்களையே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம், இதோடது இதுக்கு மட்டும்தான் லிங்க் வைக்கணும் அப்படின்ட்டுன்னு இல்லை. அதனால தான் நான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோட லிங்க் வைக்கிறேன். ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ வந்து சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா பிறந்து லார்ட் ரிப்பனோட லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேஷன் வரைக்கும் இருக்காங்க. ஆனி லூயிஸ் வாக்கர், இந்த அம்மா வந்து ஆனின்னா நம்ம வந்து இங்கிலீஷ்கார லேடின்னு சொல்லுவோம்ல, அப்போது இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் நம்ம இந்தியாவில் 1835 போட்டாங்க. ஆனி லூயிஸ் வாக்கர் 1836 பிறந்து சூரத் ஸ்பிளிட் வரைக்கும் இருக்காங்க. டிஹெச் லாரன்ஸ் வந்து காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வரைக்கும் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னா டிஹெச் லாரன்ஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 19th பார்ட் வந்து மேட்ச் த போயட்ஸ் அண்டு போயம்ஸ். இதில் ஃபஸ்ட்டு டிஸ்கவரி காயத்ரி பலோஜனி. காயத்ரிங்கிற லேடி, அந்த அடுத்த வார்த்தை நம்மளுக்கு வந்து யாருமே இது வரைக்கும் அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சா, டிஸ்கவர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் வந்து பைக்கிங் ஜூடித் நிக்கோல்ஸ், ஜூடித்துங்கிறவன் பைக் ஓட்டிட்டு போனான். தேர்டு இன்க்ளூஷன் தீப்தி பாஷ்யா, தீப்திங்கிற பொண்ணை நம்ம கிளாஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த 4th 5th 6th நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 7th வந்து பேட். இதில் வந்து ஒரு ஆந்தையை பற்றியும் ஆந்தையோட குழந்தைய பற்றியும் நாம் படிப்போம். ஸோ 2 பேர்த்த பற்றி படிக்கிறோம். அப்போ ரெண்டால் ஜெரால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எல்லா போயமும் பார்த்துருப்போம். 15th வந்து ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங். அவுட்டர் ஸ்பேஸ்னு வருது. அவுட்டர் ஸ்பேஸை விட ஸ்பேஸுக்கு வெளியே இருக்கிறவங்கள நம்ம நார்மலான மனுஷனாக பார்க்க மாட்டோம், அதை விட உயர்ந்ததாக பார்ப்போம். வெளியில் அவுட்டர் ஸ்பேஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் பார்ப்போம்ல. அப்போது அவன் நார்மல் கிடையாது. அப்போ நார்மன் நிக்கோல்சன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. 18th வந்து விமன்ஸ் ரைட்ஸு. ஆனி லூயிஸ் வாக்கர், ஆனிங்கிற லேடி தனியாக நடக்கணும்னு ஆசைப்பட்றா. அப்போ அவளுக்கு அதாவது நடக்கணும்னா வாக் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்போ அவளுக்கு விமன் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு த நேஷன் யுனைடெட், வால்ட் ஒயிட்மேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வால்ட் ஒயிட்மேன் வந்து எதோட லிங்க் பண்ணியிருக்கோம், கேப்டன் ஒயிட்டோட லிங்க் பண்ணியிருக்கோம்.
ஓ கேப்டன் மை கேப்டனில் இதில் வால்ட் ஒயிட்மேன் வந்து நேஷன் யுனைடெட். ஒயிட்மேன்னா வெள்ளை மனசாக இருப்பான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. அப்போ அவன் தான் நினைப்பான் நேஷன் வந்து யுனைட்டடாக இருக்கணும்னு நினைப்பான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 20th வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் விகே கோகக். இங்கிலீஷ்னாவே சிலருக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால குவாக் அப்படின்னு வாமிட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்னால் விகே கோகக் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லிங்க்கெல்லாம் வந்து காமெடியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதை மனசில் வச்சுட்டு இதை படிங்க. இது ஏன் ஃபஸ்ட்டு நடத்துகிறேன் அப்படின்னா, இது திருப்பி டெய்லி மார்னிங் ஒரு தடவை நைட் ஒரு தடவை இதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறப்போ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது 100% உங்கள் மனசில் பதிஞ்சிரும். இப்போவே நாளைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே யாராவது உங்ககிட்ட கேட்டால் உங்களால் ரீகால் பண்ணி சீக்கிரமாக சொல்ல முடியும். ஸோ இதை உடனே சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு 2-3 டைம் நம்ம பார்க்கறனால நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த வீடியோ வந்து திருப்பி பாருங்கள். அப்படி பார்க்க முடியல, நெட்டு வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வைங்க. அதனால தான் பக்கத்துலேயே சிலபஸ் வைக்க சொல்கிறேன். பக்கத்துலேயே நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு பார்த்து ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் பி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.